இப்போது மாதராசி பலன் வரிசையில் குரோதி வருஷம் சித்திரை மாதம் இந்த தனுசு ராசிக்கு பொதுவான பலன்கள் எவ்வாறு இருக்குது என்பதை ஒரு ஆய்வு செய்வோம். இந்த தனுசில் மூலம், போராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்களை உள்ள அடக்கி இந்த ராசி உபய ராசியாக, நெருப்பு ராசியாக, ஆண் ராசியாக, ஒற்றை ராசியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. வான்மண்டலத்துக்கு 9வது ராசியாக இந்த தனுசு என்பது வில்லு, அன்பு, போர்களை யுத்தம், இதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, அந்த சின்னத்தை ஒருங்கே கொண்டது தான் தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் ஏற்ற இறக்கம் கொண்டவர்கள், உதவிக்கரம் நீட்டுபவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள், சீற்றம் கொண்டவர்கள், வேகம் கொண்டவர்கள், நிதானம் கொண்டவர்கள். சில விஷயத்தை போட்டு வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் போட்டு வாங்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்களை குணச்சத்திர வேடம் கொண்டவர்கள், வேகம் கொண்டவர்கள், சினம் கொண்டவர்கள், இதெல்லாம் நிறையா இருக்கும். மூலம் ஒரு பாதியாக, போராடம் ஒரு பாதியாக, உத்திராடம் ஒரு சேர்த்து, அதாவது மூலம் அமைதியாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலாக, போராடம் அதாவது வசிய தோற்றமாக, ஈர்ப்பு நிதானமாக சில உரையாடல்களை கவனித்து உரையாடி ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக, உத்திராடம் பொறுமையாக நிதானமாக, சீற்றம் அந்த வேகத்தை உள்ளடக்கி நிதானமாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக இந்த ஏற்ற இறக்கம் எல்லாம் நீண்டு கொண்டே போகும், சொல்லிக்கொண்டு போனால் நீண்டு கொண்டே போகும். அதுபோல் இந்த தனுசு ராசி யுத்தத்தில் கூட ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இவர்கள் எல்லாம் தனித்து நின்று செயல்படக்கூடிய நபர்கள். யாரோடு கூட்டு சேர்றது, அந்த கூட்டு பிஸ்னஸ்ஸு இதுக்குண்டான அமைப்புகள் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நபர்கள். இவர்களெல்லாம் ஆன்மீக பணியில் ஒரு நல்ல ஒரு சங்கிலி தொடர்பாக, கோர்வையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள நபர்கள் தான் இவர்கள். அதனால் இவர்களுக்கு அந்த திறமைகள் இயற்கையாகவே இருக்கும். போல்டாக, அதாவது என்னென்னா நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. சில விஷயங்கள் ஏழச்சனி, அஷ்டமச்சனி, வரையச்சனி, கண்டச்சனி, கர்மச்சனி, தண்டச்சனி, விரயம், இழப்பு, அஷ்டமச்சனி, அதாவது சுப விரய செலவுகளை எல்லாம் மேற்கொண்டு இந்த சித்திரை மாதம் தொட்டு நல்ல காரியங்களுக்காக, அதாவது வீட்டு, இடம், வீடு, சுபகாரியம், திருமண வாய்ப்பு, இதற்காக கல்விக்காக செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் நிறையா இந்த புனித தலங்கள், ஆன்மீக பணிகள், இதற்காக செலவிட அன்னதானங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நிறையாக இப்போது நடந்து கொண்டு இருக்கும். அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெரிகிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு. இப்போ இந்த தனுசு ராசிக்கு வாக்கில் 2ல் சனி நின்று 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டது. வாக்கில் சனி, வாயை கொண்டு வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் எல்லாம் சில வயசு தோன்றி மறையும். நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்படும் நபர்கள் தான். இருந்தாலும் கூட ஒரு எச்சரிக்கை இப்போது தேவைப்படுகிறது. ஆதலால் தனுசு ராசி அன்பர்களே, இப்போது நல்ல காலங்கள் இனி தோன்றப் போகிறது. பிரச்சனைகள் அதிகமாக இப்போது மறையப் போகிறது. நல்ல காலங்கள், நல்ல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் இப்போது தோன்றப் போகிறது. அதற்குண்டான ஒரு பிள்ளையார் சொல்லி தான் இப்போது போடப் போகிறீர்கள். முடிந்தளவு அந்த மனம் ஒரு தானம் விடுவது அப்படிங்கிறத ஒரு கோயிலா, மற்றதா, ஒரு அன்னதானமாக, அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நாடி போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நிறையா இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த ஆன்மீக பணி, இந்த துறை, அன்னதானம், இதுக்குண்டான வழிபாடு முறைகளை தொடர்ந்து பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரிகிறது. அதனால் தொடர்ந்து பணியாற்றுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், வெற்றி இருக்கும். தோல்விகள் அதிகமாக தழுவி விடை தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போது இருக்கும். ஏனென்றால் தொழில் லைனில் கூட 10ஆம் இடத்துல கேது போய் இப்போ சஞ்சரிக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அந்த தொழில் செய்யலாமா, இந்த தொழில் செய்யலாமா, இல்லை இதெல்லாம் அறவாகவே இதெல்லாம் விட்டுட்டு வேறு எதுக்காவது ஓடி போயிடலாமா, இல்லை தூரம் எங்கேயாவது கண்ணு கெட்டாத தூரம் போயிடலாமா, இல்லை ஆன்மீக பணியில் கடல் சார்ந்த ஒரு கோயில், குளம் இப்படி ஏதாவது வெளியில் போயிடலாமா, வெளியில் போய் ஏதாவது ஏதாவது ஒன்று செய்யலாமா, ஆரம்பிக்கலாமா, இப்படிங்கிற மாதிரி பல வாரியான சில பிரச்சனைகள் எல்லாம் தோன்றி மறைந்து கொண்டு இருக்கும். முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்காது. குழப்பமான ஒரு நிலையை இப்போ நீடிக்கும். தொழிலில்
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7ல் வந்து சந்திரன் இருக்கார். ஆக 7ஆம் இடத்தில் மனைவி மூலமாக அல்லது திருமணம் வயதில் உள்ள நபர்களுக்கு மனைவி வந்தால் நல்ல அமைப்பு அமையும். அதுவும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். இப்போ திருமணமானவர்களுக்கு மனைவி மூலமாக காரியம் வெற்றியாகும், அனுகூலமாகும். அப்போ என்ன ஆகுது? மனைவி மூலமாக பணம் வரும், மனைவி மூலமாக அதாவது வந்து பெருமை வரும், மனைவி மூலமாக அதிகார பீடம், வேலை, அமைப்பு, வருமானம் இதெல்லாம் மனைவி மூலமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ கல்யாணம் அதாவது திருமண வயதில் உள்ள நபர்களுக்கு மனைவி வந்தால், தாலி அமைந்தால் அடுத்து ஒரு தொழிலில் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு வேலி அமையும் என்பது ஒரு ஒரு உறுதியான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதில் ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஆக இந்த 3 நட்சத்திரங்களும் 3 விதமான விஷயங்களில் நடைமுறைப்படுத்தி செல்கின்றது. இதில் குறிப்பாக அவர்களுடைய சுயஜாதகம் ஒரு விதமாக இருக்கும். அவர்களுடைய சுயஜாதகம் இந்த நட்சத்திராதிபதி நின்ற நிலை, லக்னாதிபதி நின்ற நிலை, ராசியாதிபதி நின்ற நிலை, அவருடைய ஸ்டார் லாடு, சப்லாடு, உப உபாதிபதி, அதனால் இந்த கோணம், திரிகோணம், சாரம் இதையெல்லாம் அமைந்து அவர்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த தசாபுத்தி அந்தரநாதனை வைத்து நின்ற நிலை பார்த்து அவர்களுடைய பலன்கள் வந்து தெளிவாக கோரப்படும். அதனால் வந்து அதை வந்து கூர்ந்து கவனித்து இனி வரக்கூடிய இந்த புது பஞ்சாங்கம், இந்த புது பஞ்சாங்கம் இந்த வருடம் வந்து புலி வாகனமாக சங்கராத்தி அமர்ந்து வருகிறது. அதனால் பொலிட்டிக்கல் பொதுவான ஒரு கருத்து இதில் வந்து ரொம்ப சீற்றமாக இருக்கும், அழிவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி திருமணங்கள் அதிகமாக வந்து திட்டமிட்ட திருமணங்கள் விருப்பப்படி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்காது. பொதுவாகவே வந்து திருமணங்கள் அதிகமாக நடந்தேறும். அதே மாதிரி வந்து இந்த டைவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு, பிரிவு வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். பொலிட்டிக்கல் வந்து அரசியல்வாதிகளெல்லாம் வந்து நிறையா ஏகப்பட்ட பிரச்சனைகள், பூகம்பமெல்லாம் வெடிக்கும், கலர்களாக பல பிரச்சனைகளாக வரக்கூடிய இந்த காலம் பொதுவான ஒரு விஷயம் இதெல்லாம். அதனால் உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்க்க போனால் நீங்கள் உங்களை வந்து அதை பக்குவமாக அதாவது அதை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி கனிகளை நீங்கள் பறித்து கொண்டே இருக்கலாம். இனி வரக்கூடிய காலம் இந்த வருடம் சாதகமாக இருக்கிறது அன்பர்களே. ஆக நிச்சயமாக இப்போ கல்வி படிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்போ வெற்றி கனிகளை பறிக்கக்கூடிய வாய்ப்பு தேர்ச்சி அடைந்து வருவீர்கள். நல்ல பரீட்சையில் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த +2 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வு, அதாவது அரசு பதிவு, அரசு தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவியர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் வென்று வருவீர்கள். வென்று ஒரு இடத்தை வந்து பிடித்து கொள்ளப் போகிறீர்கள். எதை ஆசைப்பட்டீர்களோ அதை நீங்கள் அடையப் போகிறீர்கள். நிச்சயமாக இது நடக்கும். முடிந்தளவு தானம் என்பது முடிந்தளவு வந்து நல்லது. அதை முடியாதவர்களுக்கு உதவிகரம் நீட்டுங்கள். காக்கை குருவிகளுக்கு உணவளியுங்கள், பெரிய புண்ணியம். சூரிய ஆதவனை வந்து வழிபாடு செய்யுங்கள், பெரிய புண்ணியம். இறை என்பது உங்களுக்குள் இருக்கிறது. இதை கூர்ந்து கவனித்து சிந்தித்து செயல்படுங்கள். நிச்சயமாக வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலங்களாக மாறும். வெற்றி வாய்ப்பை சூடுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.